எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவார் திருவடிகளை போற்றி. மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம், பழித்தது ஒழித்து விடேன். உலகம் பழிக்கும் தீய ஒழுக்கத்தை விட்டுவிட்டால் மொட்டை அடித்தலும் சடை வளர்த்தலும் ஆகிய புறக்கோலங்கள் வேண்டாம். வள்ளுவர் பெருமானின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். மாபெரும் எழுத்தாளர் கீவா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய பல நூல்களில் ஒன்று திருமுறை மலர்கள். அதில் முதல் அத்தியாயத்தை பற்றி இன்று நாம் காண்போம். ஒன்றே ஒன்று. காலையில் எழுந்தவுடன் பால்காரன் இன்னும் வரவில்லையே என்று அவன் வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பால் வந்து காப்பி போட்டு தந்து உண்ட பிறகுதான் நமக்கு நம்முடைய இயற்கையான நிலை வருகிறது. காப்பி வயிற்றுக்குள் போன பிறகு அடுத்தபடி தொழிலோ விவசாயமோ உத்தியோகமோ அதை பற்றிய கவலை வருகிறது. உத்தியோகமாக இருந்தால் மேலதிகாரியை திருப்திப்படுத்துவதை பற்றியும் அவர் நமக்கு தந்திருக்கும் வேலையை முடிப்பதை பற்றியும் யோசனைகள் உண்டாகின்றன. குடும்ப காலட்சேபத்திற்கு வேண்டியபடி பணம் கிடைக்காமல் திண்டாடுகிறோம். வரவு செலவுகள் ஒத்து வருவதில்லை. குடும்பத்தில் ஒவ்வொருவரை பற்றியும் 100 கவலைகள். தொழிலாளிக்கும் விவசாயிக்கும் இப்படியே பல யோசனைகள், பல முயற்சிகள், பல கவலைகள். பணக்காரருக்கு இப்படி ஒன்றும் இல்லை என்று ஏழைகள் நினைக்கிறார்கள். ஏழைகளுக்கு உள்ள கவலைகள் அவர்களுக்கு இல்லையே தவிர பணக்காரர்களுக்கென்று முத்திரை பெற்ற பல கவலைகள் இருக்கத்தான் இருக்கின்றன. ஏழை அடுத்த வேளைக்கு சோறு இல்லையே என்று கவலைப்படுகிறான். பணக்காரனோ போன வேளையில் சாப்பிட்ட உணவு ஜீரணமாகாமல் வயிற்றை வலிக்கிறதே என்று வேதனைப்படுகிறான். நமக்கு கடன் கொடுப்பார் யாரும் இல்லையே என்று வறியவன் ஏங்குகிறான். கொடுத்த கடன் வரவில்லையே என்று செல்வந்தன் கவலைப்படுகிறான். கடவுள் ஏழையாகிய நமக்கு இத்தனை குழந்தைகளை கொடுத்து சோதிக்கிறாரே என்று ஏழை வருந்துகிறான். கடவுள் நமக்கு ஒரு குழந்தை கூட அருளவில்லை என்று பணக்காரன் ஏங்குகிறான். பொதுவாக உலகில் உள்ளவர்களில் யாரை கேட்டாலும் அவர்கள் தமக்கு குறைகள் இருப்பதாகவும் அவற்றால் படும் கவலைகள் பல என்றும் சொல்வார்கள். சும்மா இருக்கிற பொழுது அவருடைய மனத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற எண்ணங்களை படத்தை போல் காணும் வாய்ப்பு கிடைத்தால் என்னென்ன காட்சிகளை காணலாம் தெரியுமா? தீய எண்ணங்களும் நல்ல நினைவுகளும் பொறாமையும் திருப்தியும் சென்றகால நிகழ்ச்சிகள் பற்றிய துன்பமும் சிலவற்றை எண்ணி இருமாப்பும் வருங்கால செயலை பற்றிய அச்சமும் ஒருசார் நம்பிக்கையும் இப்படி கணக்கிட முடியாத நிழல் படங்கள் மனத்திரையில் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். இதைத்தான் வள்ளுவர் பெருமான் ஒருபொழுதும் வாழ்வது அறியார் கருதுபவன் கோடியும் அல்ல பிற என்று கூறியிருக்கின்றார். பல பல நினைவுகளை நினைக்கும் இயல்பு இந்த மனத்துக்கே உரிமையானது. மனத்தை வாயுவினுடைய அம்சம் என்று சொல்வார்கள். வாயுவை போல இந்த மனம் எப்பொழுதும் சலனம் அடைந்து கொண்டே இருக்கிறது. இருந்த இடத்தில் இருந்தபடியே 14 உலகங்களையும் சுற்றிவிடும் வியக்கத்துக்கு ஆற்றல் இந்த மனதிற்கு இருக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.